friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட PYQ 12th செட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. எவன் + ஒருவன் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். உயர்வு + அடைவோம் என்பதனை சேர்த்தெழுதுவது உயர்வடைவோம். வேதியுரங்கள் பிரித்து எழுதுக. வேதி + உரங்கள் வேதியுரங்கள். எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக. எளிது அதோட எதிர்ச்சொல் என்னது? அரிது. எளிதுன்னா அரிது. சொல்லும் பொருளும் பொருந்தாத இணை எது? எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. கொம்புனா கிளை, புழைனா துளை, அசும்புனா நிலம். அது மூணுமே கரெக்டு தான். கான்னா காட்சின்னு கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் தவறு. ஏன்னா கான்னா காடு. அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பொருந்தாத இணை தான் சூழின தழை, குழைனா காது, சுட்டினா நெற்றி. இது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கிண்கிணி அப்படிங்கிறது இடையில் அணிவது. ஓகே, இடையில் அணிவதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது தவறு. ஏன்னா கிண்கிணிங்கிறது காலில் அணிவது. மற்றபடி சூழினா வந்துட்டு தலையில் அணிவது, குழைனா காதில் அணிவது, சுட்டி அப்படின்னா நெற்றியில் அணிவது. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டு. நெக்ஸ்ட் பொருந்தாத இணை தான் குறிஞ்சினா யாமம், மருதம்னா வைகரை, பாலை நண்பகல். இது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. முல்லை ஏற்பாடுன்னு கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தான் தவறு. ஏன்னா முல்லையோட சிறுபொழுது என்னன்னு பார்த்தோன்னா மாலை. இங்கே ஏற்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. ஏற்பாடு வந்துட்டு பார்த்தோன்னா நெய்தலுக்கு தான் ஏற்பாடு வரணும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணை தான். லைனாக எல்லாமே பொருந்தாத தான் கேட்டிருக்காங்க போல். பொருந்தாதது எதுன்னு பார்த்தோன்னா விஸ்தாரம் அளவுன்னு கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தான் பொருந்தாதது. ஏன்னா விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு அப்படின்றது அதோட மீனிங். அப்போ பி மட்டும் தான் தவறு. மீதி இருக்கிறது எல்லாமே கரெக்டு. சாஸ்தினா மிகுதி, பொக்கீசம்னா செல்வம், நமஸ்காரம்னா வணக்கம், இதெல்லாமே கரெக்டு. விஸ்தாரம்னா அளவுன்னு கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் தவறு. ஏன்னா அது பெரும் பரப்பு. வலுவுச்சொல் இல்லாத தொடரை எழுதுக. அதாவது எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. அதை செய்தது நான் அல்லேன். நான் வந்துட்டாவே அல்லேன் வரணும். இதுதான் கரெக்டு. ஓகேவா? அவன் வந்திருந்தா அல்லன், அவள்னு வந்திருந்தா அல்லல் அப்படின்னு வரணும். ஓகேவா? அப்போ நான் என்ன வரணும்னா அல்லேன் அப்படின்றத கரெக்டு. நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சரியானதை குறிப்பிடுக. இதில் எது சரியானது கொடுத்துருக்கிறதுனா ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து, அது மட்டும்தான் கரெக்டு. ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. வவ்வல் என்பது உயிரெழுத்து. கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. டிஸ்கஷன் அப்படின்னா டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் பொருந்தாதது இணை கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாதது கேட்டிருக்காங்க. டெம்பஸ்ட்னா சுழல் காற்றுன்னு கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் தவறு. ஏன்னா டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. இங்கே இருக்க சுழல் காற்று அப்படின்னா அது விரில்விண்டுனா தான் சுழல் காற்றுன்னு வரணும். அப்போ எது பொருந்தாதது? பி மட்டும்தான் பொருந்தாதது. மீதி இருக்க ஸ்டார்ம்னா புயல் தான். டோர்னடோ என்பது சூறாவளி. சீப்ரிஸ்னா கடல் காற்று. மீதி மூணுமே கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஒளி வேறுபாடு. வானம்னா என்னது? ஆகாயம். அந்த வானம்னா வெடி. இது தெரிஞ்சது தான் எல்லாருக்குமே. நெக்ஸ்ட் பாருங்கள். தொடர் அமைப்பினை கண்டறிக. பாடி மகிழ்ந்தனர் அப்படின்றது வினையச்ச தொடர். பாடி அப்படின்னாவே ஈன்னு வந்தாவே அது வினையச்சம் தான் வரும். வினையச்ச தொடர். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் கேட்டிருக்காங்க. தொழிற்பெயர் அப்படிங்கிறது இதில் பாடல். வினையாளனும் பெயர் கேட்டவர் தான் வினையாளனையும் பெயர். அப்போது பாடல் கேட்டவர் தான் கரெக்டு. சரியான அகர வரிசை சொற்களை தேர்வு செய்க. பா வரிசை கொடுத்துருக்காங்க. பாப்பா பிபி பூ பூதனை வரணும். அப்போது பா தான் ஃபர்ஸ்ட்டு. பசி, பானம், பசி, பானம், பிடி, புலி, பவ்வம். இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு சரியான அகர வரிசை தான் தா வரிசை. தா தான் ஃபர்ஸ்ட் வரணும். அங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, தண்ணீர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது ஆப்ஷன் டி தான் கரெக்டு. தண்ணீர், தாவி, தீவு, துன்பம், தூவி. ஓகேவா? இந்த வரிசையை பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு தா தான் வரணும். அப்போ தா வரிசை இங்கே ஒன்று டியில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம எடுத்துடலாம். அடுத்த அகர வரிசை தான் நீலம், மாணிக்கம், வைரம், பவளம், முத்து கொடுத்துருக்காங்க. இதோட அகர வரிசை என்னது? நீலம், பவளம், மாணிக்கம், முத்து, வைரம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஜப்பானில் உருவாக்கிய பெப்பர் எந்திர மனிதன் சாஃப்ட் வங்கின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியான சொற்றொடர் எதுன்னு பார்த்தோன்னா ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனை பெப்பர் அப்படின்றத கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த அகர வரிசை தா வரிசை தான். தா தானே ஃபர்ஸ்ட்டு எங்கள் கொடுத்துருக்கிறதுலே அதே மாதிரி தானியம் ஃபர்ஸ்ட் இருக்குது, அதை வச்சு ஆப்ஷன் எடுத்துடலாம். தானியம், துள்ளி, தேடல், தொகுதி. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. விடை வகையை சுட்டுக. நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று கூறுறது என்ன அப்படின்னா உற்றது உரைத்தல். கை வலிக்குது அப்படின்னு சொல்கிறான், அது உற்றது உரைத்தல். கை வலிக்கும்னு சொன்னால் தான் உருவது கூறல். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுங்க. எலியும் பூனையும் போல. எலியும் பூனையும் போல என்னது? பகை தானே வரும். அப்போ வேற்றுமை. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இலவ காத்த கிளி போல அப்படிங்கிறது ஏமாற்றம். ஆப்ஷன் ஏ.
பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல். ஆப்ஷன் பி. கலைச்சொல் எடுத்தது கொடுத்துருக்காங்க. ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம். அடுத்து பாருங்க, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என கூறுவது இனமொழி விடை. நிறுத்தற்குறி அறிக. கண்ணா வா. ஓகேவா? கண்ணா வா அதோ இங்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்துட்டு அந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்திருக்கு. அங்குள்ள துணி ஓலை மார்பும் இங்கே கரெக்டாக ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டு. நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது அப்படின்னா ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. அது மட்டும்தான் வந்துட்டு கரெக்ட். ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டு. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது எழுத்து வழக்கில் எனக்கு கூட உங்களை போல் ஆட வேண்டும் என்று ஆசை. அதுதான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. கொடுத்துடு அப்படிங்கிறத கொடுத்து விடு அப்படிங்கிறதா வந்துட்டு எழுத்து வழக்கு. சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் பாடலை பாடியவர் யார்? யாருன்னு தானே சொல்லணும். அப்போ யார் தான் வந்து கரெக்டு. அறநெறிச்சாரம் யார் பாடியிருப்பாங்க? முனைப்பாடியார் பாடியிருப்பார். 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் தான் இந்த முனைப்பாடியார். எவ்வகை வினா என்பதனை தேர்ந்தெடு. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்டல் வந்து அறிவினா. ஆசிரியர் வந்து மாணவங்க கிட்ட கேட்டாங்க அப்படின்னா அது அறிவினா. காட்சி அழகு. காட்சி ப்ளஸ் எய் ப்ளஸ் அழகு பின்வரும் நொற்றில் தொடர்பு படுத்துக. இதில் வந்துட்டு இதோட ஈறு இருக்கு இல்லையா? இது வந்துட்டு என்ன ஈறு? சி கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ வந்து இகர ஈறு. இதுதானே ஈறு. அப்போ அது இகர ஈறு. ஐயோ ஈவோ இல்லை, ஆவுலியும் வரல. அப்போது காட்சி ஈன்னு தானே வருது. அப்போ இகர ஈறு தான் வந்து இதுக்கு கரெக்டு. சரியான இணையை தேர்ந்தெடுங்க. உயிர் ப்ளஸ் உயிர் வந்துட்டு தான் இதில் கரெக்டு. ஏன்னா வந்துட்டு இங்கே பாருங்கள் லைன்னு இருக்கு இல்லையா? இங்கே ஆவும் வந்து உயிர் தான். லைனா என்ன வரும்? இ ப்ளஸ் ஐ தான் வரும். அப்போ இங்கே முன்னாடியும் உயிர் தான் இருக்கும், இங்கேயும் உயிர் தான் இருக்கும். அப்போ ஏ தான் வந்துட்டு கரெக்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பி எடுத்து பாருங்கள். மெய் ப்ளஸ் மெய் கொடுத்துட்டு தமிழ் அன்னைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மெய் ஓகே, ஆனால் இங்கே மெய் வருதான் பாருங்கள், ஆ தானே வருது. அப்போ வந்து இங்கே என்ன உயிர் தானே வரும். மெய் ப்ளஸ் உயிர் வந்தால் தான் இது கரெக்ட். அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆப்ஷன் வந்துட்டு ஏ தான். குரல் நெடில் மாற்றம். கொல் கோல். கொல்னா வாங்கு, கோல்னா புறங்கூறல். குரல் நெடில் தான் அடுத்தது. கல் கால், கிரி கீரி, கிரி கீரி, குடம் கூடம், கெண்டை கொண்டைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது தவறு. ஆப்ஷன் டி தான் வந்துட்டு தவறு. ஏன்னா கேக்கு கே கொடுக்கணும் இல்லையா? அவங்க தவறாக கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் சரியா தவறா? ஃபர்ஸ்ட் கூற்று 10 பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்று பொருள். கரெக்டு. மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா? கூற்று இரண்டுமே சரி. நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் தான். நா இவை 3 மயங்கொழி எழுத்துக்கள். ஆமாம், மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 8 இருக்கு இல்லையா? அப்போ இது ஒரு 3மே வந்து ஒரு மயங்கொழி எழுத்துக்கள் தான். காரணம் பாருங்கள், உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே பொருள் வேறுபாடு உடையது. கண்டிப்பாக. அப்போது கூற்று காரணம் ரெண்டுமே சரியானது தான். கல்லாமை ஒழிக என்ற பொருளில் வரும் தொடர் வந்து விளைவு தொடர். ஒழிக, வாழ்க, இந்த மாதிரி வாழ்த்துதல், வைதல் இதெல்லாமே வந்ததுனாலே இது விளைவு தொடரில் அடங்கும். அப்போ கல்லாமை ஒழிக அப்படிங்கிறது விளைவு தொடர். நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. டெரகோட்டா அப்படின்னா என்னென்னா சுடுமண் சிற்பம் தான் வந்துட்டு டெரகோட்டா. பொருளின் செறிவை கூட்டுங்க. கண்ணங்கரேல், பச்சை பசேல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் வந்துட்டு அந்த பொருளோட செறிவை சொல்கிறது. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு. சாரி, டி தான் வந்து கரெக்ட். ஓகே, கண்ணங்கரேல். 41. பொச்சாப்பு அப்படின்னா என்னென்னா சோர்வு. பொச்சாப்பு அதோட பொருள் வந்துட்டு சோர்வு. குமரி மாவட்டத்தில் உப்பர் என்பது யாரை குடிக்கும்? உப்பர் அப்படின்னா தாத்தா. உப்பர்னா தாத்தா. பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடுங்க. அதாவது ஓர்னு வந்துட்டாவே என்ன வரணும்? உயிரெழுத்து வந்தாவே இங்கே ஓர்னு மட்டும்தான் வரணும். அப்போ இங்கே மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி ஒரு நகரம் தான் வந்துட்டு கரெக்டு. ஓகேவா? ஒரு நகரம். உயிரெழுத்து தவிர வேறு எங்கே வந்தாலுமே ஒரு மட்டும்தான் வரணும். உயிரெழுத்து வந்தால் மட்டும்தான் ஓர் வரணும். அப்போ மீது எல்லா இடத்துலையுமே ஒரு தானே வரணும். அப்போ ஒரு நகரம் தான் கரெக்டாக. ஆப்ஷன் சி தான். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. ஒப்புமைனா இணை, அற்புதம்னா வியப்பு, முகில்னா மேகம், உபகாரினா வள்ளல். 4, 3, 1, 2 ஆன்சர். அடுத்தது கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா? அந்த மாடலு. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். அவற்றுள் 100 பில்லியன், அதாவது 10,000 கோடி நியூரான்கள் உள்ளன. இந்த நியூரான்களின் வலைப்பின்னல் தான் படிப்பு, உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியன எனலாம்.
மூளை முதுகுத்தண்டில் இருந்து முளைக்கிறது. தண்டில் இருந்து மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் போல உள்ளது. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது. சிறுமூளை தான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது. இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான பொருள் எதுன்னு பார்த்தோன்னா மனித மூளை. மனித மூளையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை கூறு பார்த்தோன்னா ட்ரில்லியன். மூளை எங்கே இருக்கிறது? முதுகுத்தண்டல் முளைக்கிறது. எங்கேருந்து முளைக்குது அப்படின்னா முதுகுத்தண்டிலிருந்து தான் மூளை முளைக்கிறது. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுகிறதுனா 800 மில்லி லிட்டர். நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துவது எது? சிறுமூளை. நெக்ஸ்ட் செய்கிறது எழுதுக. இவை பிளஸ் எல்லாம் இவையெல்லாம் என்றென்றும் பிரித்து எழுதுக. என்று பிளஸ் என்றும் என்றென்றும். தாம் பிளஸ் இனி தாமினி. இன்று பிளஸ் ஆகி இன்றாகி. எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. புறவல்லர் என்பதன் எதிர்ச்சொல். புறவல்லரோட எதிர்ச்சொல் இரவல்லர். பொருந்தாத இணையை கண்டறிக. இதில் வடக்குன்றது குணக்குன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் பொருந்தாதது. ஏன்னா வடக்கு அப்படின்றது எதுக்கு வரும் அப்படின்னா குடக்குன்னு வந்திருக்கணும். அப்போ தான் இது கரெக்டு. இந்த குணக்கு அப்படிங்கிறது கிழக்கே தான் கொண்டல்னு சொல்லுவோம், குணக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ மேற்குங்கிறது கோடை கரெக்டு தான், தெற்குனா தென்றல். இது எல்லாமே கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் சி தான் ராங். அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிங்க. ஆண்பார் பிள்ளை தமிழர் பருவத்தில் அல்லாததை கேட்டிருக்காங்க. காப்பு, அம்புலி, செங்கிரை இதெல்லாமே பார்த்தோன்னா ஆண்பால் பிள்ளை பருவத்திற்கும் பெண்பால் பிள்ளை பருவத்திற்கும் பொதுவான பருவங்கள் 7 வருதுலையே அதிலே வந்துடும். இந்த கலங்கு அப்படிங்கிறது பெண்பால் பிள்ளை தமிழில் வரும். அப்போ அதுதான் பொருந்தாதது. கலங்கு, அம்மானை, நீராடல்னு சொல்லுவோம் இல்லையா, அது பெண்பால் பிள்ளை தமிழில் வரும். அது மட்டும்தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் பொருந்தாதது தான் பெண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பொருந்தாத பருவங்கள் கேட்டிருக்காங்க. கலங்கு, அம்மானை, அதாவது பெண்பால் பிள்ளை தமிழுக்கு பொருந்தது அப்படின்னா ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு மட்டும் 3 பருவம் தனியாக இருக்கும் இல்லையா, சிற்றல், சிறுதர், சிறுபறை. அப்புறம் அதில் சிறுதர் கொடுத்துருக்காங்க. அப்போது சி ஆப்ஷன் மட்டும்தான் தவறு. மீதி எல்லாமே அந்த 2 பருவத்திலுமே வர்றது தான். நெக்ஸ்ட் பொருந்தாத இணை. ஆரினா அருமை, இருடினா திணை, அல்கினா தயங்கி. அப்போ படுகர்னா மேடுன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் தவறு. ஏன்னா படுகர்னா பள்ளம். ஓகேவா? சந்திப்பிழையற்ற தொடர். நெகிழி பையை புறக்கணிப்போம். நெகிழி பையை புறக்கணிப்போம். நெடுநாள் வாழ்வோம். ஒரு சென்டென்ஸ் அதே தொடர்ந்து வர இடத்துல எல்லா இடத்துலையுமே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே அரைப்புள்ளி தான் வரணும். அப்போது டி ஆப்ஷன் தான் கரெக்டு. மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் கேட்டிருக்காங்க. பிழையற்ற காய்களின் இளமை பெயர் கத்தரி பிஞ்சு அப்படின்றத கரெக்டு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏன்னா வாழைனா கச்சல் சொல்லுவோம், மாம்பிஞ்சுனா சொல்லுவோம், வடுன்னு தானே சொல்லுவோம். அப்போது கத்தரி பிஞ்சு தான் கரெக்டு. நெக்ஸ்ட் மரபு வலுவை காண்க. இதுலேருந்து தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. குயில் கத்தும்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் தவறு. ஏன்னா குயில் கூவும். மீதி மயில் அகவும், கோழி கொக்கரிக்கும், கிளி கீச்சிடும். இதெல்லாமே கரெக்டு. அடுத்து மரபு பிழை அற்றது கேட்டிருக்காங்க. அப்போ மயில் அகவும். அது மட்டும்தான் கரெக்டு. ஏன்னா காகம் என்ன பண்ணும்? கரையும். கோழினா கொக்கரிக்கும். புறா குணுகும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் சந்திப்பிழையை நீக்குக. உலக பெரும் புகழ். இப்போ பாருங்க, உலக பெரும் புகழை பெற்று சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். உலக பெரும் புகழை பெற்று தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். திருவள்ளுவரின் திருக்குறள். அப்பயும் லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப் இல்லை, அது எந்த சென்டென்ஸுமே இல்லை. ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்தது. உண்டாக்குதல் அப்படின்னா என்னென்னா விளைவித்தல். ஓகேவா? அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பார்னா உலகம். அப்போ மேதினியும் உலகம் தான் சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் பி கரெக்டு. சொல்லுதல் அப்படின்னா செப்புதல்னு சொல்லலாம், கூறல்னு சொல்லலாம். ஓகேவா? அது அதே பொருள் தான் தரும். செப்புதல்னாலும் சொல்கிறது தான் அர்த்தம், கூறல்னாலும் சொல்கிறது தான் அர்த்தம். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. உன் எனும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. உண்டால் அதை தான் உன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடினான் அதோட வேர்ச்சொல் என்னது? ஆடு. சரியான அகர வரிசையை எழுதுக. கா வரிசை ஃபர்ஸ்ட் கா தானே வரணும். அப்போ கரம் கானகம் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கரம், கானகம், கீற்று, கொண்டை, கோட்டை கரெக்டு. நெக்ஸ்ட் அகர வரிசை தான். வா வரிசை ஃபர்ஸ்ட் இருக்க ஒரே ஒரு ஆப்ஷனில் வா தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஏ ஆப்ஷன் தான். வகுப்பு, வானம், விழி, வெற்றி, வேள்வி. அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் அகர வரிசை தான். இதில் பார்த்தோன்னா எல்லா வரிசையுமே கொடுத்துருக்காங்க. எந்த வரிசை ஃபர்ஸ்ட் வருதோ அதை வச்சு தான் எழுதணும். இங்கே கொடுத்துருக்கிறதுல தா வரிசை ஃபர்ஸ்ட் அப்படின்றதால துறைமுகம், பொருள்கள், முதலீடு, வணிகம் தான் கரெக்ட். இந்த காஞ்சாச்ச வரிசையை வச்சு நம்ம அதை வரிசையை எழுதிடலாம். நெக்ஸ்ட் கீழ்காணும் சொற்களை அகர வரிசை படுத்துக்க. சா வரிசை தான் இது சாசா சிசி. அப்போ சங்கு, சிற்பம், சுத்தி, சொட்டு அப்படி தான் கரெக்ட். ஆப்ஷன் சி கரெக்ட்.
விடை வகைகள். கால்பந்து விளையாடுவாயா என்ற வினாவிற்கு கைப்பந்து விளையாடுவேன் என எவ்வகை விடை அப்படின்னா இனமொழி விடை. அதற்கு இணையான விடையை கொடுத்துருக்காங்க. அப்போது இனமொழி விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்க. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே. இதற்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது? ஏன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை பற்றி தானே சொல்லியிருக்காங்க. அப்போது இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எதுன்னா மணிமேகலை. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது எவ்வகை விடைனா வினா எதிர் வினாதல் விடை. ஓகேவா? அவங்களே கொஸ்டின் கேட்குறாங்க, அதே கொஸ்டினுக்கு ஆன்சரும் கொஸ்டினாகவே போகுது. அப்போ வினா எதிர் வினாதல் விடை. இந்த விடை கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க. ஒரு கொஸ்டினில் பார்த்தோன்னா 3-4 கொஸ்டின் இதிலே கேட்டுடுறாங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுக. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். வருவித்தார்னாவே என்னது? பிறவினை. அப்போ ஆப்ஷன் பி. எவ்வகை வாக்கியம்? வீடு கட்டி ஆயிற்று செயல்பாட்டு வினை. வீடு கட்டி ஆயிற்றுனா செயல்பாட்டு வினை. நெக்ஸ்ட் பொறுத்துக. கிரியேட்டர்னா படைப்பாளர், ஆர்டிஸ்ட்னா கலைஞர், கார்ட்டூன்னா கருத்துப்படம், கேவ் பெயிண்டிங்னா குகை ஓவியம். 2, 3, 4, 1 ஆன்சர். பிறமொழி சொற்களுக்கான இணையான தமிழ் சொல். விஷம்னா நஞ்சு. இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொல் குடந்தை. ஏன்னா கும்பகோணத்தை தான் குடந்தைன்னு சொல்லியிருப்பாங்க. மீதுக்கு நீலகிரி குடந்தை, அதுதான் கும்பகோணத்தை குடந்தைன்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஆப்ஷன் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான். கீழ்காணும் ஊர் பெயர்களில் தவறான மறுவை எழுதுக. இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் கோவை. கோயம்புத்தூர் கோவை அது கரெக்டு தான் இல்லையா? கோயம்புத்தூர் கோவைன்றது கரெக்டு. கும்பகோணம்ன்றது குடந்தை, அதுதான் தவறு. அரியலூர் அரிவை, மன்னார்குடி மண்ணை. ஓகே, எது கரெக்டுன்னு கேட்டிருந்தா தான் அதுக்கான ஆப்ஷன் பி. ஓகேவா? அவங்க கொஸ்டினே தவறாக கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். மீது எல்லாமே தான் தவறு, ஆனால் பி மட்டும்தான் கரெக்டு. ஓகேவா? கோயம்புத்தூருங்கிறது கோவை தான் கரெக்டு. கொஸ்டின் தான் தவறு. நெக்ஸ்ட் சரியான சொல் எது? கோழி என்பதன் இளமை பெயர். கோழி குஞ்சுன்னு தானே சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் சி. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். நாவா என்பதன் சரியான சொல் படகு. பொருத்தமான காலத்தை சுட்டுக. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடித்துயில் நீங்க பாடி வந்த நிலா என பாராட்ட பெற்றவர். அது முடிஞ்சு போனது. அப்போ இறந்த காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான இணையை தேர்ந்தெடுங்க. கண்ணன் வந்தான் அப்படின்றது இறந்த காலம், முடிஞ்சு போனது. அப்போ ஆப்ஷன் ஏ. மீது எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, படித்து பார்த்தாவே போட்டலாம். ஓகேவா? சரியான மரபு தொடர்களை தேர்வு செய்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர். கூரைனா என்ன பண்ணணும்? கூரைனாவே வேந்தனர் தான் வரும். கூடைனா தான் முளைந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்போ கூரை வேந்தனர். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கவிலும்னு கொடுத்துருக்காங்க. அது எந்த டேஷ்க்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னா சோலை பூவினில் வண்டினும் கவிலும். சோலை பூவினில் வண்டினம் கவிலும் அப்படின்றத கரெக்டு. ஆப்ஷன் சி. இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. நகை அப்படின்னா புன்னகையும் குறிக்கும், பொன்னகையும் குறிக்கும். புன்னகைன்னு என்னது? சிரிப்பு. பொன்னகைனா நம்ம அணிகலன்கள் இருக்கு இல்லையா, அதுதான். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. செய் அப்படின்னா செயலை செய். வயலோட நிலத்தையும் என்ன சொல்லுவோம்? செய்யன்னு சொல்லலாம். லெக்சிக்கன் அப்படின்னா பேரகராதி. லெக்சிக்கனோட கலைச்சொல் பேரகராதி. சரியான கலைச்சொல் அறிதல். மாரல் அப்படின்னா நீதி. கைடன்ஸ்னா வழிகாட்டுதல். டிசிப்ளின் என்பது ஒழுக்கம். சைல்டு லேபர்னா குழந்தை தொழிலாளர். அப்போ 3, 4, 2, 1 ஆன்சர். மரபு பிழைகள். புலி என்னது? புலியோட குட்டியை புலி பரல் தானே சொல்லுவோம். அப்போ புலி பரல். சிங்கம்னா தான் குருளை, புலினா பரல். அவசர குடுக்கை அப்படின்னா எண்ணி செயல்படாமை. அவசர குடுக்கைனா எண்ணி செயல்படாமை. சொற்களின் கூட்டு பெயர்கள். கம்பு இருக்குல்லையே, அதை என்ன சொல்லலாம்? கம்மங்கொள்ளை. கம்பு இருக்கிற இடத்த கம்மங்கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். நெக்ஸ்ட் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. பின்வருவற்றில் தவறான செய்தியை தரும் தொடர் எது? அறிக்கைமேடு அகழ்வாயில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன அப்படின்றது கரெக்டு. புறப்புறல் வெண்பா மாலை எனும் இலக்கண நூலில் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது கரெக்டு. 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஏன்னா வல்லினம் மிகும். அப்போ ஆப்ஷன் சி தான் தவறாக கொடுத்துருக்காங்க. பட்டிமன்றம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது. அதுவும் கரெக்டு தான். ஓகேவா? மணிமேகலையிலும் காணப்படும், திருவாசகத்திலையும் காணப்படும், கம்பராமாயணத்திலையும் காணப்படும் இல்லையா? அப்போ ஆப்ஷன் டியும் கரெக்டு தான். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. வல்லினம் இடங்கள் மிகும் மிக அறியா பயன்படுத்த வேண்டும். மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியான தொடர் பார்த்தோன்னா வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி கரெக்டு. நெக்ஸ்ட் ஒரு மேட்சிட்டு. தேசம்னா நாடு, நெறினா வழி, மாசரண குற்றம் இல்லாமல், மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள். அப்போ 2, 1, 4, 3 ஆன்சர். ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. பறவைகள் அப்படின்னாவே பறக்கின்றனன்னு வந்துடும் இல்லையா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அப்போ ஆப்ஷன் ஏ. ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக. மாணவர்கள் அப்போ நிற்கின்றனர்.
மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்ட். பன்மையில் இருந்தால் பன்மையிலேயே முடியணும். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 100 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.